ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு இந்திரன் ஷிவானி யூடியூப் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல நீ ஒரு சூப்பரான ஒரு கியூட்டான ஒரு அழகான வீடியோ பார்க்க போறீங்க. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும். என்னன்னு கேக்குறீங்க? ஒன்றும் இல்லை, நம்ம ஷூட்டிங் ஹவுஸ்ல பம்பரம் படம் ஷூட்டிங் போது அது நான் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் பண்றேன். இன்னைக்கு இந்த நைட் ஷூட்டிங்ல நான் என்னெல்லாம் செய்யறோம், என்னெல்லாம் இங்கே ஃபன் நடக்குது, என்னெல்லாம் அலப்பறை நடக்குது, இந்த ஷூட்டிங் எப்படிலாம் போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போறீங்க. பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க நம்புறேன். வாங்க, நிறைய கேரக்டர் இருக்காங்க, இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர், டிசைனாக இருக்காங்க. டிசைனாக உங்களுக்கு அனுப்புறேன். ஆமாம், என்ன லைட் வந்து ஆஃப் ஆகிருக்கு பயந்துடாதீங்க. இப்போ பாருங்க, வாங்க இந்த மூஞ்ச பேர் கிட்ட வாங்க, கிட்ட காட்டுங்க. அதான் அங்கே காட்டுங்க. டேய் விடிஞ்சிட்டு இருக்குதுடா. ஐயோ டைரக்டர் பார்த்தா என்ன சொல்ல போறாரா? ஏய் ப்ரொடக்ஷன், சக்கரை தூக்கல ஒரே ஒரு காப்பி. அது வேற ஒண்ணும் இல்ல, எனக்கு சக்கரை கம்மியா இருந்தா ஓகே. வேற ஒண்ணும் இல்ல, ரெண்டு பேர் பேசி வச்சு பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்களாமா. அத அழகா வந்து உங்களுக்கு காமிக்கிறாங்க. இந்த படத்துல எனக்கு அப்பா கேரக்டர் பண்றாரு. எனக்கு அப்பா கேரக்டர் பண்றாரு கண்ணனா. வண்டர்ஃபுல் பர்ஃபார்மர், வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். ஆமா, காமெடி பயந்துச்சுன்னு நினைச்சு எந்திரிச்சேன். ஆனா வெளியில போல இருக்கு. எப்ப நீங்க போவீங்க? மறுபடியும் நாங்க தூங்குவோம். ஏன்னா டைரக்டருக்கு தெரியாது, வர வரல நாங்க நல்ல நிம்மதியா தூங்குறோம். அதை சேர்த்து ஹாய். இந்த படத்துல சின்ன சின்ன பிள்ளைங்களா நாங்க ரெண்டு பேரும் ஒர்க் பண்றோம். இவரு எங்க தம்பி, நான் இவரோட அண்ணன். ஆனா அவர் அண்ணாவா இருக்கும் போது நான் தம்பி, நான் தம்பியா இருக்கும் போது அவன் அண்ணன். இல்ல போயிடலாம். இந்த படத்தை பொறுத்த நாங்க ரெண்டு இல்ல பிள்ளைங்க. கரெக்ட். இந்த காமெடிக்கு நம்ம போயிருக்கோம். இருந்தாலும் உங்களுக்கு காமெடின்றதுக்காக வந்தோம். நிறைய சீக்வன்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பயங்கரமா இருக்கு. நம்ம இந்த காம்பினேஷனான சீன்ஸ்லாம் வந்து சூப்பரா இருக்கும். அதெல்லாம் நீங்க சீக்கிரமா வந்து பார்க்க போறீங்க. மத்தவங்க என்ன பண்றாங்க நம்ம பாருங்களே. மத்தவங்க என்ன பண்றாங்க, அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களே நம்ம இன்டராக்ட் பண்ணோம். எல்லாருமே நம்மள போலவே இருப்பாங்களோ? கண்டிப்பா உங்கள மாதிரி இருக்க மாட்டாங்க. வாங்க சார், நீங்க வந்து கேட்பீங்க யாரு டேரக்டர்னு. நான் சொல்றேன், 5000 பேர் இருந்தாலும் யாரு முதுகுல பேக் மாட்டிருக்காங்களோ அவங்க தான் டேரக்டர். ஏன்னா சாப்பிடும் போது நான் நோட்டீஸ் பண்ணேன், எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். சார் மட்டும் ரெஸ்ட் ரூம் போனாரு. ரெஸ்ட் ரூம் கூட பேக் இருந்தா போறாரு சார். கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சு. கை கொடுத்துருவோம். கை கொடுங்க கொடுத்துருங்க. ஒண்ணுமே சொல்லலையா? சொல்ல நாங்க இந்த ஸ்கிரிப்ட பத்தி உள்ளுக்குள்ள பயங்கரமா டிஸ்கஷன் பண்ணிட்டோம். பயங்கர டிஸ்கஷன் எப்படி தெரியுங்களா? ஒன்னா பேசிட்டு போயிட்டு போறாங்க. அண்ணனும் தம்பி எப்படி டயலாக் வைக்கணும், எப்படி பேசணும், மாடுலேஷன் எப்படி பண்ணணும் பேசணும் சார். இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. ரொம்ப நேரம் டிஸ்கஷன் பண்ணிடணும். படத்துல இவ்வளவு சுத்துறீங்க இல்ல சார்? நான் சொல்றேன், இத்தனை டிஸ்கஷன் பண்ணாங்கல்ல, படத்துல நடிச்ச ஒரே டைலாக் மட்டும் பேசுறேன் சார். நான் பேசி மாட்டீங்களா? நீங்க ஒரு டைலாக் பேசுங்க போதும். ஏதாவது ஒரு டைலாக் பேசுங்க சார். நம்ம அந்த டைலாக் பேசலாமா? பேசலாம். எந்த டைலாக் பேசினாலும் உங்க டைலாக் பேசுங்க. சபா, இப்பவே கண்ணை கட்டுது. நம்ம ரெண்டு பேரும் பேசலாம். அதான் அது பேசுங்க. பேசுங்க. நீ தம்பி, நான் அண்ணன். அதான் பேசுறாரு. கடைசிக்கு பேச மாட்டேன். நம்ம ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி தானே, அதை பத்தி தான் நாங்க பேசிருந்தோம். ஓகே. இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. அது வராத எடுத்து போட்டு மக்கள் பார்த்து பாப்பாங்க சார். கண்டிப்பா பாப்பாங்க. இந்த படத்துல நாங்க தான் ரெண்டு பேரும் விளையாட்டு குட்டிங்க. விளையாட்டு குண்ண குட்டிங்க. விளையாட்டு குட்டிங்க இல்ல, விபரீத குட்டிங்க. ஜோக் இல்ல இல்லையா? என்னமோ அகல்யா சொல்றாங்க. அகல்யா ஒண்ணு இல்ல. அப்படியா? ஒண்ணு ஸ்கூல்ல பசங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, மிஸ் நான் சொல்றது மிஸ் சொல்றது ஒரு என்னமோ ஒரு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. பட் அவங்களுக்கு சண்டை. அகல்யா ஒரு முக்கியமான ரோல் பண்றா. யாழினி தானே? யாழினி சொல்லுங்க. யாழினி இந்த டோரா குட்டி பேக்கோட மேப் புட்டானி. நைட் முழுவதா ஒழுங்கா ஒரு கண்டென்ட்டா பேசணும். கண்ணா பேசி ஹாய்.
இந்த படத்துல 2 ஹீரோ 2 ஹீரோயினுங்க. அண்ணன் கேரக்டர் கூட ஒய்ஃப் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். ஃபர்ஸ்ட் ஹீரோக்கும் இருக்கு, 2வது ஹீரோக்கும் இருக்கு. ஆனா இல்லாத சிங்க மாதிரி இருக்கிற ஒரே ஆள் நான் தாங்க. டைரக்டர்கிட்ட சொல்லி எப்படியாவது ஒரு பேர் கடைசியில கிளைமேக்ஸ்லயாவது ஒரு பேர் கொடுத்து சொல்லுங்க ப்ளீஸ். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, படத்துல நடிச்ச பேர் தான் கிடைக்குன்னு சொன்னோம், பேர் தான் கிடைக்குன்னு சொல்லலையே. பேர் வேணுமா பேர் வேணுமா? இல்ல பேரே பாத்தீங்களா இப்படி மாத்தின உட்காந்து 2 அக்கா அருமையா அவங்களுக்கு மிஸ் பண்ணீங்க. அக்கா உங்க பேர் சொல்லுங்க. அல்லி, நிவேதா, இவங்க முக்கியமான ஒரு ரோல் பண்றாங்க. சொல்லி படத்துல நீங்க வந்து என்ன ரோல் பண்றீங்க, படத்துல எங்களோட சேர்ந்து ஒர்க் பண்றதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஓஹோ, நான் என்னங்க நினைக்கிறது, ஸ்டாண்டா வந்தேன்னு நினைக்கிறேன், ஸ்டாண்டா இருக்கேன் நினைக்கிறேன், ஸ்டாண்டா இந்த வீடியோ எடுக்கிறேன் நினைக்கிறேன். அப்படிலாம் நீங்க நினைக்க மாட்டீங்கன்னு சத்தியமா நினைக்கிறேன். சொல்லுங்க. நிவேதா நிவேதா பார்க்கறது இல்ல, நான் எங்கேயோ பார்த்த மாதிரி. ஆமா பேசு நல்லா. நான் வந்து வடமல்லி கோயிலுக்கு அக்கா பார்த்துருக்கேன் நினைக்கிறேன். என்னன்னா ரொம்ப நேரமா என்ன பண்றது தெரியல. அதை வச்சு தம்பி இங்க வாங்க வச்சுட்டோம். என்ன பண்றீங்க பண்ணுங்க. இப்ப என்ன பண்றீங்க தம்பி பாருங்க. இதை வச்சு திருப்பிக்கிட்டு இதை வர திருப்பிக்கிட்டு இருக்கான் தம்பி பேசு. நவீன் பார்வதி அருமையான தம்பிங்க, சும்மா பயமா ஆர்டர் பண்றவங்க, டெடிகேஷன் வேலை செய்யறாங்க. சொல்லு தம்பி, நம்ம படத்துல சொல்லு, அண்ணன் சொல்லு. நீங்க ஒரு கேன சொல்லு கலெக்டர் காமெடியன் எப்படி நடிக்கணும், என்ன மாதிரி அந்த முகப்பாவனை முடியும். நடிக்கும் போது சிரிக்காத நானே இல்லை, ஒவ்வொரு சீனும் வேற லெவல்ல. சூப்பர் நிறைய சொல்றாங்க அவங்க. சூப்பர், தேங்க்யூ. கண்டிப்பா இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? முக்கியமான ஒரு கேரக்டர் நீங்க வந்து பத்தி பேசாம இருக்கீங்க. முக்கில் கேமரா ஜூம் பேன் பண்ணுங்க. அதான் சொல்றேன், நல்லா தூங்கி இருக்கான். அங்க பாருங்க, முக்கில்ன்ற ஒரு கேரக்டர் சத்தியமாவே நல்லா தூங்கி இருக்கான். இப்பதான் ரம்யா அசிஸ்டன்ட் டைரக்டர் பேசிட்டு உள்ள போறாங்க. ஆமா அசிஸ்டன்ட் டைரக்டர் காணுமே அப்படின்றான். இவனெல்லாம் வச்சு அசிஸ்டன்ட் டைரக்டர் பத்தி இன்னொன்னு சொல்லிடுறேன். ஐயோ, அதாவது டயலாக் எங்களுக்கு வரலன்னா பிராம்டிங் கொடுப்பாங்க நல்லா, ஆனா நாங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கொடுப்பாங்க. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கொடுப்பாங்க. ரம்யா முக்கில் சொல்லு. முக்கில் என்ன ஃபீல் பண்ற பம்பரத்துல நடிக்கிறத பத்தி? நாங்க தான் ஃபீல் பண்றோம். நடிகர் நேரடியாக தாக்கப்பட்டா தைரியமா பேசு. உண்மையான சம்பத்தை உறுதியா சொன்னாங்க. இந்த படத்துல முதல் படத்தை நான் இதில் இருக்கேன். இது எப்படியோ நீங்கள் வந்து என்னை சோசியல் மீடியாவில் எப்படியோ டெவலப் பண்ணலாம் இது பண்ணுங்க. அந்த படத்தை பார்த்து பண்ணுவாங்க. முதல்ல இப்போ இதுக்குள்ளே நான் வந்துருக்கேன். நீங்கள் லைக் பண்ணுங்க. அவனுக்கு கிளாப் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு முதல்லையா அவன் வாயை திறந்து பேசியிருக்கான். ஒண்ணு இல்ல, ஒரே டைலாக் தான். அப்பா வெளியே போனா வேலை இருக்குப்பா, நீங்க போக மாட்டோம்ப்பா. இதை வந்து அவன் பேசுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 டேக் வாங்கியிருப்பான். ஆனா பாருங்க 7 மாசம் அவன் பேசியிருக்கான். வாங்கி இருக்கணும். ஏன்னா அவங்க அப்பா கேரக்டர் இந்த பேங்க் எடுத்து மேனேஜர் கிட்ட போட்டு அவங்க அப்பா கேரக்டர். அப்போ ஒரு பேங்க் எடுத்துன்னு போய் அவங்க மேனேஜர் கிட்ட கொடுக்கணும். ஆனா அவர் சொன்னது என்ன தெரியுமா, இந்த பேங்க் எடுத்துன்னு போய் மேனேஜர் கிட்ட கொடுக்கணும். வசம்ப வச்சு தேக்க சொன்னேன் சார், இன்ன வரைக்கும் அந்த பேங்க் இங்கே தான் இருக்கு. அந்த பேங்க் போய் தேரவே இல்லை. பேங்க் படம் பேர் நாங்கள் கஷ்டப்பட்டு இணைச்சிருக்காரு சார். அவர் உழைப்பு நமக்கு தெரியுது. நாங்களும் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறோம், எல்லாருமே இருக்கோம். நீங்கள் எங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? படத்தை கம்ப்ளீட் பண்ணுறீங்க, படம் எப்படி போயிட்டு இருக்கு, நைட் ஷூட் விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ப்ரொடியூசருக்கு நன்றி சொல்லணும்.
அவர் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு நமக்கு இந்த படம் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு. ஸோ அவர் இங்கே இல்லை, இல்லைனாலும் அவருக்கு நன்றி நம்ம தெரிவிச்சுக்கலாம். படம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. அவருக்கு கிளாஸ் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்திரன் சாரை மீட் பண்ணது ஒரு எதிர்பாராத ஒரு சந்திப்பு தான். அவரை மீட் பண்ணதுக்கப்புறம் அந்த படம் டெவலப்மெண்ட்டுங்கிறது வேறு மாதிரி போயிடுச்சு. இப்போ வந்து அவரோட ஹவுஸில் நம்ம ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். பிரமாதமான நமக்கு ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்காரு இந்த இடத்துல. ரெண்டாவது டைம் பார்க்குறதே கிடையாது. பொதுவாக எல்லாம் ஒரு 12 மணி நேரம் பார்ப்போம். நாங்கள் 24 hours 24 பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ முடிக்க மாட்டேங்குது, போயிட்டே தான் இருக்குது. ஃபன்னாக போயிட்டுருக்கு. ஒர்க்கு ஹார்டாக இருக்குது. சரியா? ரெண்டாவது நம்ம ஹீரோ தம்பி நல்லா பண்ணுறாரு. ஏன்னா இயல்பாக வந்து நார்மலாக பேச மாட்டார், சீனில் பேசுகிறாரு. ஸோ அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். அவரும் அதே மாதிரி தான் எனக்கு ஒரு நல்ல ஒரு சந்திப்பு. இன்றைக்கி இந்த படத்துக்கு வந்து அவர் ஒரு பில்லராக இருக்கார். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரோட ஃப்யூச்சர் இந்த படத்தில் வந்து இதுக்கு மேலே டெவலப்மெண்ட் ஆகும். இப்போ வரைக்கும் டெவலப்மெண்ட் ஆகி இதுக்கு மேலே சொல்லலாம். இன்னைக்கு வரைக்கும் என் கூட இருந்து ஒவ்வொரு கஷ்டத்துலையும் நஷ்டத்துலையும் என் கூட இருந்து என் கையை பிடிச்சி என்னை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காரு. அதுக்கு அவருக்கு ஹீரோயின்னு இன்னொரு ஹீரோயின் தான், 2 பேருமே ஹீரோயின் தான். ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னோட நன்றி. நமக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்காங்க. ஸோ வந்து அவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நான். அசிஸ்டன்ட் டைரக்டர் பேர் சத்யன் சார் இருக்குது. ஆமாம். ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி வரைக்கும் எனக்கு கூட இருந்து 20 hours பார்க்காம எல்லா ஒர்க்குமே ஈடுபட்டு செய்யறதால அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்திரன் சார் கூட நம்மளோட டீம் எப்போவுமே பயணிங்கிறத எப்பவுமே நான் சொல்லிக்கிறேன். இந்த படம் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. நல்ல ஒரு படமாக இருக்கும். நெல்சனுக்கு ஒரு கோ டைரக்டர் எப்படியோ, பார்கவின்ற ஒரு கேரக்டர் எப்படியோ, அதே மாதிரி நம்ம சேகர் சாருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டரும் அவங்க தான், கோ டைரக்டரும் அவங்க தான். அவங்க பேர் ரம்யா உள்ள இருக்காங்க. எல்லாமே சூப்பராக வந்து நீங்கள் இந்த நைட் ஷூட்டோட விஷயங்களை ஃபுல்லாக என்டராக வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இது ஒரு குடும்பம். இது ஒரு கூட்டு குடும்பம். இந்த குடும்பம் வந்து உங்களை சுற்றி போயிடும். ஆமாம். இதை பார்த்து நீங்க போயிடுங்க. இது செல்ஃப் ப்ரமோஷன். இது வந்து என்னன்னா நம்ம படம் வந்து நம்ம ஷூட்டிங் நடக்குது. ஸோ என்டையராக சூப்பராக போயிட்டு இருக்கு. இதே மாதிரி நீங்கள் வழக்கமாக தர லெவல் சப்போர்ட்டை ரொம்ப டீம் தரணும். கூடிய சீக்கிரம் ஷூட்டிங் முடிச்சு கண்டிப்பாக வந்து அதுக்கான ட்ரைலர் விஷயங்கள்லாம் சோஷியல் மீடியாவில் கண்டிப்பாக வரும். வரும்போது உங்கள் அன்பையும் ஆதரவையும் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து கேமராவுக்கு வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். யாரை போடலாம் அப்படின்னு. அது இருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வாரமாக நம்ம வந்து வாசு வந்து ரத்தபூமியில் பண்ணப்போ அவர் வந்து அதுக்கு வேற ஒரு கேமரா யூஸ் பண்ணோம். இந்த படத்துக்காக புது கேமராவே வாங்கினோம். வாசு பத்தி நான் சொல்லணும். நீங்க வந்து ஒரு டெடி பேர் எவ்வளவு கியூட்டோ, எவ்வளவு சாஃப்டோ, அந்த மாதிரி வாசு சாஃப்ட். அந்த மாதிரிலாம் அவர் இல்ல. அந்த மாதிரி கொட்டியே வாசு வந்து கியூட் செட்டிகேட் செல்ல யாருன்னா வந்து வாசு சொல்றாங்க சார். அந்த மாதிரி ஒரு இன்னசென்ட். அப்புறம் அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்காங்க சரியா? அவங்க இன்னைக்கு வரைக்கும் நான் கண்ணிலே பார்த்தேன். இல்ல இவ்வளவு கிட்ட இருக்கலாம். ஓகே கவர் ஆகலாம், கொஞ்சம் க்ளோஸ் வரலாம், கேட்டு வெளியில போறேன். அப்புறம் எப்படி பேசுறது சரி. பட் இருந்தாலும் அவங்க நல்லா ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கு அவங்க பசங்க நைட்டு பால் பார்க்காம நம்ம கூட இருந்து எந்த வேலை சொன்னாலும் முகம் துடிக்காம எல்லா வேலையும் அவங்க போட்டு செய்யறாங்க. சரிங்களா? இது வந்து அவங்களோட முதல் படியா இருந்தாலும் இப்போ போக அடுத்தடுத்த ப்ராஜெக்டுகளை நல்லா டெவலப் ஆகணும்னு என்னோட வாழ்க்கையில் எப்பவுமே அவங்களுக்கு பார்க்காம போயிட்டு ஜூஸ் வாங்கிட்டு வந்து தராங்க. அவங்களுக்கு என்னுடைய ஒண்ணு இல்ல, ஒண்ணு வாங்கி கொடுத்துதான் அவங்க எல்லாத்துக்கும் வாங்கிட்டு அப்புறம் நம்ம
நம்ம திருநங்கை அவங்க இதுல இருந்து நம்ம இது பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு இதுல வந்து நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். அவங்க மென்மேலும் இது அவங்களோட வளர்ச்சி இருக்கிறதுனால இப்போ வந்து என்னோட வாழ்த்துக்கள், அவங்களோட வாழ்த்துக்கள் எங்களுக்கு இருக்கும். அவங்களுடைய வளர்ச்சி சினிமா சாயத்துல தொடரணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். அவங்க மொபைல் ஃபேமிலியில முக்கியமான ஒரு அங்கம். டீம். இந்த டீம் முழுக்க பண்ற கஷ்டமான வேலையை கண்டிப்பா நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணி நம்புறோம். ஸோ நீங்க வழக்கு மாத்திர லெவல்ஸ் கூட கண்டிப்பா இந்த டீமுக்கு கொடுக்குறோம், எங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ பாய் அடிக்கலாம் போய் டாடா. ஒரு சின்ன நாட்டுல இந்த டவலனுடைய மேட்டரை பம்பரம் படம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த டவலை பம்பரம் பார்த்தா எடுத்துருவீங்க நீங்க.